Hello students, welcome you all to the video lecture on chapter number 1 square and a cube. Third problem பார்த்தீங்கன்னா given 125 square is equal to 15625 15625. What is the value of 126 square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதாவது 126 ஸ்கொயர் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஸ்கொயர் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். அதாவது 125 ஸ்கொயர் என்னன்றது தெரியணும், ப்ளஸ் 126th ஆட் நம்பர், அதாவது இங்கே என்ன ஸ்கொயர் கேட்டிருக்காங்களோ அந்த 126th ஆட் நம்பர் என்னன்றதை டிட்டர்மைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 126 ஸ்கொயர் என்னன்றது தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 5 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி 5க்கு முன்னாடி நம்பர் என்ன 4. ஸோ அப்போ 4 ஸ்கொயர் என்னன்றது தெரிஞ்சிடணும். அண்ட் தென் 5th ஆட் நம்பர் என்னன்றதை தெரியணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு 5 ஸ்கொயர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9 அண்ட் ஸோ ஆன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5th ஆட் நம்பர் என்ன 9. ஸோ அப்போ 5th ஆட் நம்பர் 9ன்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. 4 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ 16. 4 into 4 16. 16 + 9 எவ்வளோ 25. அதுதான் என்னோட 5 ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை அப்ரோச் பண்ண போகிறோம். அதாவது 126 ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு 125 ஸ்கொயர் என்னன்னு தெரியணும், ப்ளஸ் 126th ஆட் நம்பர் என்னன்றதை டிட்டர்மைன் பண்ணிட்டா நான் ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 125 ஸ்கொயர் என்னன்னு ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன இருக்குது 15625, அதாவது 15625. இப்போ 126th ஆட் நம்பர் என்னன்னு தெரியணும். நம்மளுக்கு இது சின்னது, 5th ஆட் நம்பர்னா 1, 3, 5, 7, 9 அப்படின்னு போட்டாச்சு. 5th ஆட் நம்பர் இதுன்னு தெரியும். 3rd ஆட் நம்பர்னா 5 அப்படின்றது தெரியும். நம்ம 126th ஆட் நம்பர்னா அப்படி லைனாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்றது கஷ்டம். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. nth ஆட் நம்பர் ஈஸியாக நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம், which is equal to 2n minus 1. ஸோ nth ஆட் நம்பரோட ஃபார்முலா என்ன 2n minus 1. இதுவே 126th ஆட் நம்பர் அப்படின்னா என்ன, எங்கெல்லாம் வந்து n இருக்கோ அந்த இடத்துல நான் 126 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 126th ஆட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே n இருக்கோ அதில் ஜஸ்ட்டு 126 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 126 minus 1. ஸோ அப்போ ஏன்னா 2n minus 1, என்னன்றதான் 126. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா. 2 into 6 எவ்வளோ 12. இங்கே ஒரு கேரி 2 2s are 4. 4 plus 1 5. 2 1s are 2. ஸோ 2 into 126 எவ்வளோ 252. 252 minus 1. 252 minus 1 எவ்வளோ ஜஸ்ட் 251. 252 minus 1 வந்து 251. ஸோ இப்போ இதுதான் வந்து 126th ஆட் நம்பர் 251 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே 126th ஆட் நம்பர்ன்றது 251. ஸோ அந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் 251. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆன்சர் ஒன்று நம்ம சால்வ் பண்ணி ஃபைனல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுவோம். ஸோ 15625 + 126 இருக்குது. இங்கே 26 ஸ்கொயர், இங்கே 253, இங்கே தான் 251 இருக்குது. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் 15625 + 251. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.